சாதாரண பூ கூட உங்க கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் மலர் வளைய மாதிரியே தெரியுது. வச்சிரவா கொஞ்சம் சும்மா இருடா. அங்க பாருங்க, அந்த பொண்ணு போதும், வாங்க தூக்கிடலாம். அந்த பொண்ணு என்ன பொம்மையாடா சொன்னு தூக்குறதுக்கு? புரியாத பேசாதீங்க, என் கை காலம் அப்படியே துடிக்குது, வாங்க போவோம். ஐயோ, நம்ம எதுக்கு வந்திருக்குன்னு இந்த வீட்டுக்காரனுக்கு தெரிஞ்சா நம்ம கை கால்லாம் தனித்தனியா துடிக்கும். பொண்ணு அன்னைக்கு நைட்டு தூக்குறோம், என்ன பிளான் நான் சொல்றேன், அது வரை மூடிட்டு வேலைய பாருங்க. சார், இந்த பிளான் சொல்றீங்களே, அதுல நான் இருக்கடா. அதுக்கு ஹெட் நீ தானே. என்னங்க ராஜ்கீய எல்லாம் பேசுறீங்க? சில நேரம் வாய் மூடி கூட பேசுவேன். அப்படியா பாஸ்? என்னங்க நீங்க சொன்ன மாதிரியே பேசுறீங்க? கூப்பிடு நாண்டி. பயமுறுத்தாதடா, என்ன கன்ஃபியூஸ் பண்ணாதீங்கடா. ஏல டேய், சட்டியை கொண்டா, அந்த இலைக்கு போடு. நல்லா சாப்பிடுங்க. நல்லா கூச்சப்படாம கேட்டு வாங்கி சாப்பிடணும். நெல்லை முத்து சமையல் சிறப்பா இருக்கும். கூச்சப்படக்கூடாது, அதான் முக்கியம். அண்ணாச்சி, ஐயா, இது என் வீட்டு கல்யாணம். இந்த கல்யாண விருந்து காலத்துக்கு பேசப்படணும். நல்லபடியா செஞ்சு கொடுங்க, சிறப்பா இருக்கும். எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. கூச்சப்படாம நல்லா பேசுங்க. அந்த இலை எடுத்து இல்லையா? போடு போடு போடு, இந்த இலை தூக்கு. அண்ணே, எது வேணுமாண்ணே? இதை முடிச்சுக்கிறேன். முடிக்க சாம்பார் ஊத்தவா? சட்னி கொஞ்சம். சட்னியா? ஆமா. இல்ல அந்த சட்னி பையில உண்டா, இந்த சாரு ஊத்துப்பா. இல்ல அந்த பக்கம் அந்த இலைய மரம் தூக்கல விட்டேன். இல்ல அந்த பேப்பரோட பேப்பரை போடல, கிளீன் பண்ணா. ஏய், போ போ போ, லைனா போ, போடு போடு, சீக்கிரம் போடு. நீங்க தண்ணி கொண்டு வா. சீக்கிரம் போங்கப்பா. வை சீக்கிரமே ஸ்வீட் வச்சியா? டக்கு டக்கு வைங்கப்பா. ஏய், சீக்கிரம் வாங்க. ஹலோ, ஒரு நிமிஷம். ஒரு 5 இட்லியும் கொஞ்சம் கெட்டி சட்னி கொடுங்க. 5 இட்லியும் கொஞ்சம் கெட்டி சட்னி. கொஞ்சம் சீக்கிரம் வரட்டும். அது சரி தம்பி, அந்த இட்லியை கொண்டாப்பா. அண்ணே வந்து ஏய், நல்லா கவனிங்கடா, வைங்கடா. எல்லாம் வரிசையா போய் ஐயா. என்ன எந்திக்கலையா? 5-6 பந்தியா உட்காந்து நின்னுட்டு இருக்கான். சரி, பயங்கர பசி. ஹலோ, கொஞ்சம் வாங்க. என்ன வேற என்ன இருக்கு? வேற என்ன வேணும்? 2 ஆப்பம் வைங்க. பழையபடி ஆப்பமா? அட பாவியா, கூச்சப்படாம கேட்டு வாங்கி சாப்பிடுங்கன்னு சொன்னது ஒரு பெரிய தப்பால. ஹலோ, ஆப்பம் கேட்டேன். வரும், ஆப்பம் வரும். வரட்டும். எல்லாரும் வாங்க. இந்த கல்யாணம் முடிஞ்சு நாம நம்ம வீட்டுக்கு போற வரைக்கும் பந்தியில யாரும் கூச்சப்படாம கேட்டு வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லக்கூடாது. சரியா? ஹலோ, ஆப்பம் என்னாச்சு? இந்த ஆப்பம் போய் தொலைத்த பக்கம் வராது சொல்லிவிட்டாமா. அடுத்த கல்யாணத்துல எங்கேயாவது பந்தியில பார்த்தேன், பாயசம் வச்சு கொண்டு போடுவார் ராஸ்கல். எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. தாய் மாமா வர பக்கெட்ல போய் சுடுதண்ணி கொண்டா. நான் மாமா தாய் மாமா வரான்னு சொல்றேன், சுடுதண்ணியை ஊத்துவேன்றேன். கொஞ்சம் கூட உங்களுக்கு மரியாதை இல்லையா? ஓப்பனிங் தானே, கொஞ்சம் அடக்கி வாசி. அதெல்லாம் என்னால முடியாது மாமா. தாய் மாமனுக்கு ஒரு மரியாதை இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு மாமா. தாய் மாமா வரா. சுடுதண்ணியை கொண்டாட நான் தான் சொல்றேன், அவன் ஓப்பனிங்ல சுடுதண்ணின்றான். வாங்கடா, இட்லி கூட இல்லன்னு பட்டினி போடுற போறான். வாங்கடா. சரி மாமா. டேய் சொல்றா, ஒரு மணி நேரம் அந்த பறந்து கீழே படுத்து நான் தூங்க போறேன். தேவையில்லாம அந்த மோலாளிக்கு சொல்லி மாட்டி விட்டுறாதீங்க. சரிடா, இதான் சொல்றேன், அப்புறம் மாட்டி. எக்ஸ்கியூஸ் மீ, ஐம் ஜெய். என்ன வேணும்? வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா? இல்ல, சொல்லுங்க. கல்யாணம் பொண்ணை விட நீங்க தாங்க சூப்பரா இருக்கீங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு சமைக்க வந்தவன்னு வேற ஏதாவது நினைச்சிடாதீங்க. நான் கூட நிறைய ஐக்கு கவிதைலாம் சொல்லுவேங்க. உங்களை பத்தி ஒரு கவிதை சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஒரு பூந்தோட்டமே பூ கொண்டு செல்கிறதே. மச்சான், அந்த பொண்ணு அப்படி சிரிச்சிட்டு போகுது. அதெல்லாம் ஒரு தனி கலை மச்சான். இந்த ஐடியா நமக்கு ஏன் தோணல? எக்ஸ்கியூஸ் மீ. என்னவா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? இரு, அவன் பார்த்த மாதிரியே பாத்துக்கிறேன். இந்த கல்யாண வீட்ல பொண்ணோட நீங்க தான் சூப்பரா இருக்கீங்க. பட் நான் சைக்கோ கவிதையெல்லாம் நிறைய சொல்லுவேங்க. அப்படிங்களா? உங்களுக்காக ஒரு கவிதை கூட எழுதி வச்சிருக்கேன். ஓ, சொல்லுங்களேன். ஒரு பால் வண்டியே பால் டம்ளரை கொண்டு வருது. மாமா, நான் ஒரு கவிதை சொல்லட்டுமாடா? பாஸ் நீங்களுமா? சொல்லுங்க. ஒரு காண்டாமிருகம் காதை பறி கொடுத்தது. அப்படி ஒண்ணும் பறி கொடுக்கலையே. இப்ப கடிப்பண்டா. நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை காத கண ஏலையா இல்ல கல்யாண வீட்டுக்கு வந்தமா காய்கறி வெட்டமான்னு இருக்கணும். அதை விட்டுவிட்டு பொம்பளை பிண்டால போய் கவிதையை சொல்றேன் கவிதையை சொல்றேன்னு ஒரு காதை பறி கொடுத்து வந்துட்டு நிக்கிறேன். யா முதலாளி, சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சு முதலாளி.
கன்ஃபார்ம் தான். இங்க பாரு, இன்னொரு காது இருக்கு, அதையும் ஓப்பனால போய் கவிதையை சொல்லணும் காவு கொடுத்துடாது. என்ன சாம்பார் அடுப்புல இருக்கு முதலாளி. விளங்குன மாதிரி தான் இன்னைக்கு செவிட்டு போய் உள்ள சுத்தமா அவுட்டு போல் இருக்க. இந்த வீட்டுக்குள்ள நம்ம என்ன நோக்கத்துக்காக வந்தோமோ அந்த பிளானத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கல்யாணம் இந்தா. ஏங்க எனக்கு எதுக்குங்க சென்ட்? இப்ப இருக்கிற நிலைமையில எனக்கு சென்ட் தேவையா? யோ சென்ட் இல்லையா, மயக்க மருந்து. மயக்க மருந்தா? எனக்கு எதுக்கு இதெல்லாம்? நேரா போற அந்த பொண்ணு மூஞ்சில அடிக்கிற, அது மயக்கம் போட்டு விழுகுது, நான் தூக்குறேன். கேக்குறேன்னு தப்பா நினைக்க மாட்டீங்க. காட்டியான மாதிரி உடம்பு வச்சிருக்கீங்க, கட்டுற மாதிரி கொஞ்சம் மூளை வச்சு கூடாதா? இவ்வளவு பெரிய பில்டிங்ல அவ்வளவு பெரிய கூட்டத்துல அந்த பொண்ணு மூஞ்சில எப்படிங்க மயக்க மருந்து அடிக்கிறது? யோ அதுக்கு தான் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்ன பிளான்? எல்லாரும் நைட் ஆனா தூங்கிடுவாங்களா? ஆமா நானும் தூங்கிடுவேன். நீ ஏன் தூங்குற? உனக்கு தூங்க சொன்னாரா அவரு? நீ ஏன் தூங்குற? அவர் சொல்ற மட்டும் கேளியா? குறுக்க பேசுன கொன்றுவேன். நீங்க பேசுறீங்க, நான் பேசுவேன். சரி சரி பேசு. நைட் ஆனா எல்லாரும் தூங்கிடுவாங்கல்ல, நீ நேரா அந்த பொண்ணு ரூமுக்குள்ள போற. சூப்பர். போனா தப்பா நினைக்க மாட்டேன். சொல்லுங்க. அது நேரா அந்த பொண்ணு ரூமுக்குள்ள போற. மாப்பிள்ள சார் உங்கள்ட்ட முக்கியமான விஷயம் பேசணுமா, வெளியே வெயிட் பண்றாருன்னு சொல்ற. அந்த பொண்ணு என்ன பண்ணும், மாப்பிள்ளைய பாக்குற ஆர்வத்துல மெதுவா ஆசை ஆசையா பதுங்கி பதுங்கி வெளியே நடந்து வரும். நான் என்ன பண்ணுவேன், மாப்பிள்ள நிக்க வேண்டிய இடத்துல இருட்டுக்குள்ள மறைஞ்சு நிப்பேன். ஏங்க நீங்க வெளிச்சத்துல நின்னால இருட்டுல நிக்கிற மாதிரி தான் இருக்கும். யோ சொல்ற மட்டும் கலியா, குறுக்க பேசினா கொன்றுவேன். யூ கேன் ப்ரொசீட். அப்படின்னா மேல சொல்லு எருமை. தேங்க்யூ. அந்த பொண்ணு மெதுவா நடந்து வருதா, ஏன் பின்னாடி நீ மறைஞ்சு நிக்கிறியா? அந்த பொண்ணு மூஞ்சில ஸ்ப்ரே அடிக்கிற, அது மயங்கி விழுகுது, நான் தூக்குறேன். ஒருவேளை மயக்க முடியல. ஏன் அவசரமா பேசுற? உனக்கு கேட்கலாம். இப்ப சொல்ல முடிச்சா ஒரு பெரியவன் சொல்லிக்கிட்டு இருக்காரு, குறுக்கு குறுக்கு குறுக்க பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு தடவை குறுக்க பேசுறேன், அந்த ஆளை வச்சு கடிக்க வச்சு ஜாக்கிரதை. வேணாம். எப்படி சொன்ன சீன் ஆர்டர்லாம் ஓகேவா? சீன் ஆர்டர்லாம் ஓகே, ஆனா ஒர்க் அவுட் ஆகுமா? என்ன காத்து? நான் தான் ரொம்ப ரியாக்ஷன் ஆகும் ஆகும். இப்ப நேரா போறோம், பந்தில உட்கார்ந்து சாப்பிடுற வேலையை முடிக்கிறோம். அதை முடிச்ச உடனே இதை நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஓகே ஓகே. அம்மா இப்ப முதல்ல என்ன பண்றோம்? பழமை ஞாபகத்துக்கு வந்துச்சு. அவன் கையில ஏதோ வித்தை வச்சிருக்காங்க. மாமா ஒரு தண்ணி பாட்டில் சொல்ல. தம்பி இங்க வா. சொல்லுங்க சார். ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வா. மாமா மாமா ஒரு ஆம்லெட் சொல்லு. தம்பி இங்க வா. சார் ஒரு ஆம்லெட் போட்டு கொண்டு வா. சைவ கல்யாணத்துல ஆம்லெட்லாம் கிடைக்காது சார். யோ சைவ கல்யாணத்துல ஆம்லெட் போடக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா? கொண்டு வாயா. அதெல்லாம் இங்க கிடைக்காதுங்க. என்ன மாமா எதிர்த்து பேசிட்டு தாய் மாமங்கிற மரியாதை இல்ல? டேய் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், என்ன எல்லாத்துக்கும் பதில் பேசிட்டு இருக்க? தாய் மாமன் என்னன்னு தெரியுமா? தாய் மாமன் பவர் தெரியுமாடா உனக்கு? தாய் மாமன் இருக்கானா? இருக்கானாடா? கோப்பன் சுக்கா ரொட்டி இருந்தா இப்படிதான் போன வருஷம் என் தங்கச்சி கல்யாணம் அப்போ அதை கொண்டா இதை கொண்டான்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். அதான் கத்தி எடுத்து. தம்பி போங்க, தம்பி போங்க, தம்பி போங்க. மாமா ஊருகா சொல்லு. அவனே தாய் மாமன் குத்தி வந்து நிக்கிறான். ஊருகா குடு, கழுத்திய குடுன்னு. அவன் வந்து என்னை குத்துற இருக்கா? இருக்கிற முடி சாப்பிடா என் புண்ணாக்கு. யோ சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, போம்பாட்டு சாப்பிட்டு தூங்கிறாதையா? அது பாக்கெட்ல வைக்கல எல்ல. ஆமையா அதுல ஓவர்ட்ட ஃபுல்லா பண்றது. என்னது கொஞ்சமா போடுறீங்க? சீக்கிரம் பாடிக்கு இதுவே ஜாஸ்தி. தின்னுட்டு எந்திரி. நல்லா நல்லா சாப்பிடுங்க, நம்ம சமையல் தான் பிரமாதமா இருக்கும். தம்பி முருக்கா போடுப்பா. இல்லனே யார்ட்ட போய் சொல்ற? உள்ள இருக்கும் பாரு. ஏன்டா பந்தில அசிங்கப்படுத்திட்டு இருக்க? பந்தில உட்கார்ந்தமா தின்னமான்னு இருக்கணும், புரியுதா? சாப்பிட்டு முடிக்கிறோம், பொண்ண தூக்குறோம். ஓகே மிஸ் பண்ணிடாதியே, அப்புறம் வருத்தப்படுவியே. நெல்லை முத்துல யாரவ? நான் தான்ல. ஆமா நீங்க யாரு, என்ன பிளான் பண்ணிருக்கீங்க, எதுக்காக வந்திருக்கீங்க எல்லாம் எனக்கு தெரியும்ல. கடத்திடுவீளோ? கடத்த விட்டுருவா? நெல்லை முத்து இருக்கிறதுல ஒரு சின்ன கடுகை கடத்த முடியுமா உங்களால? அறிவு கட்டம். வந்த இடத்துல சாப்பாடு நல்லா இருந்தா
ஐயா சாப்பாடு நல்லா இருக்கு, ஒரு பார்சல் கட்டி கொடுங்க, கட்டி தர போறேன். அதை விட்டு கடத்துறதுக்கு ஒரு பிளான். இவனை பார்த்தா பெரிய பட்டை போட்டிருக்கான், நடுவுல ஒரு பொட்டு வச்சிருக்கான், ஈஸியா ஏமாத்திலாம் நினைச்சலாம் நீங்க. இன்ஸ்டால்மெண்ட்ல பேசுறாரு. ஏழு நாங்கெல்லாம் வேற மாதிரி இல்ல, சிபி சிஐடிக்கு ஏபிசிடி சொல்லி கொடுத்தோம். சாப்பிட்டுட்டு 3 பேர் பின்னால வாங்க, ஆளுக்கு ஒரு பார்சல் கட்டி தர, வாங்கிட்டு நடைய கேட்டுங்க. சூப்பர் பிள்ளமுத்து. பிள்ளை நெல்லை முத்து. இதுல பிளானிங் பண்றோம், பிளானிங். அப்ப பொண்ணு கடத்தன மேட்டர் உனக்கு தெரியாது. ஓட்டன தெரியுமா? சாப்பிடு, வாயை மூடி தின்றா. வாயை மூடி எப்படிங்க சாப்பிடுறது? உள்ள வச்சு. போண்டா ரொம்ப பிடிக்கும். வேண்டாம்,